நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. உடையவர் ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருக்கும் பொழுது தினமும் காவிரியிலே எந்த துறையிலே தீர்த்தமாடினாரோ அந்த துறைக்கு தவராசன் படித்துறை அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் பெயர். ஸ்ரீரங்கத்தில் தசாவதார சன்னதி அப்படிங்கிற சன்னதி எல்லாருக்கும் தெரியும். இந்த சன்னதியை ஏற்படுத்தினவர் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கியிருந்து பல சேவைகளை பெருமாளுக்கு பண்ணினார், கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருந்தார். காவேரியினுடைய வடக்கு பக்கம் தசாவதார சன்னதியை கட்டினார். அந்த தசாவதார சந்நிதியிலேயே தன்னுடைய ஒரு அர்ச்சாவதார விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை பண்ணிட்டார். அவர் அந்த தசாவதார சன்னதியை நிர்மாணம் பண்ணின விஷயத்தை பெரிய திருமொழியிலே நமக்கு காண கிடைக்கிறது. மீனொடு ஆமை கேழல் அறிகுரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒளி செய்த தேனாரின் சொல் தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே அப்படின்னு பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய இந்த பாசுரம் தசாவதார சன்னதியை பற்றி ஒரு குறிப்பு இதில் கிடைக்கிறது. அந்த தசாவதார சன்னதியினுடைய வடக்கு பக்கத்தில் ஒரு எரியூற்ற இடம், மயானம். ஸ்ரீபண்டாரத்திலிருந்து பொருள் பெற்று அந்த இடத்தை வாங்கினார் திருமங்கை ஆழ்வார். அந்த தகன சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய இடத்தை ஏற்படுத்தி பெரிய பெருமாள்கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அந்த எரியூற்ற இடத்துக்கு ஆழ்வார் கொடுத்த பெயர் என்ன அப்படின்னுட்டா பாடியவாளன் துறை அப்படின்னு பேர் வைக்கிறார். அந்த துறையிலே கடைசியாக யாருக்கு அந்திம சம்ஸ்காரம், யாருக்கு தகன சம்ஸ்காரம், யார் அங்கே எரியூட்டப்படுறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ பரமபதம் கொடுக்கணும், வைகுண்டம் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட ஒரு வரம் வாங்குகிறார். பெருமாளும் அதை அங்கீகரிக்கிறான். அதனால ஸ்ரீரங்கத்தில் இந்த தசாவதார சன்னதிக்கு பக்கத்தில் வடத்திருக்காவேரியின் கரையில் இருக்கக்கூடிய அந்த பாடியவாளன் துறை அப்படிங்கிற துறையில் யாருக்கு தகன சம்ஸ்காரம் ஆகிறதோ அவர்களுக்கு பரமபதம் நிச்சயம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பெருமாள்கிட்டையே வரம் வாங்கி வச்சிருக்கார். பெரிய பெருமாளோடையே நித்தியம் ஒருத்தர் பேசின்னு இருப்பார். அப்படி பெருமாளோட பேசின்னு இருக்கிறவருக்கு திருவிளக்கு பிச்சன் அப்படின்னு பேர். பெருமாள் சகஜமாக அந்த திருவிளக்கு பிச்சனோட பேசுவார். எப்படி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பேரூர்லாளன் கச்சியப்ப நம்பிகளோட பேசிகிட்டே இருப்பாரோ அது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் திருவிளக்கு பிச்சன் அப்படிங்கிற அவரோட பேசிகிட்டே இருப்பார். ஒரு நாள் பெரிய பெருமாள் திருமங்கை ஆழ்வார் அங்கே தங்கியிருந்து நிறையா சேவைகள் எல்லாம் பண்ணி மதில் சுவர் கட்டுறது திருப்பணி பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்த உடனே பெரிய பெருமாளுடைய மனதை நெகிழ்ந்து போயிடுத்து திருவிளக்கு பிச்சன்ட்ட சொல்கிறார், பத்தியா ஆழ்வார் நமக்காக எவ்வளவு கைங்கரியங்கள் பண்ணுறார், பத்தியா நிறையா பாசுரங்கள் பாடுறார், மதில் சுவர் கட்டுறார், உகந்து 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 திருப்பணி பண்ணுறாரு, பார்த்து 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 எனக்கு இது பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுறாரு அப்படின்னு பெரிய பெருமாள் இந்த திருவிளக்கு பிச்சனோட பேசின்னு இருக்கார். திருவிளக்கு பிச்சன் இந்த சமயத்தை பார்த்துன்ட்டு சொல்கிறார், திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் உம்மை பாடுறோங்கிற பேரில் அவரை பாடிக்கிறார் சுவாமி.
உம்மை கொண்டாடுறோம்னு சொல்லி தன்னுடைய பெருமைகளை பறைசாற்றி கொண்டாரன்றோ, அவரை பற்றி பேசுகிறார் அப்படின்னு உடனே பெரிய பெருமாளுக்கு கோபம் வந்துடுத்தும். திருவிளக்கு பிச்சன் சொல்கிறத பெருமாள் ஏற்றுக்கலை, அதை ரசிக்கலை. பெருமாள் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு உகப்பான கைங்கரியங்களை செய்து திருமங்கை ஆழ்வார் எப்பொழுது இப்படியெல்லாம் எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரோ அவரை பற்றி இன்னும் எங்கிட்ட தப்பாக பேசாதே, தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அனுபவத்தினாலே அவருக்கு ஒரு ஏற்றம் வந்திருக்கு. அந்த ஏற்றத்தினால அவர் தம்மை கொண்டாடினால் அது நம்மை கொண்டாடினபடி என்றோ அப்படிங்கிறார் பெருமாள். அவர் தன்னை பெருமைப்படுத்திக்கிறது, அந்த பெருமை அவருக்கு எப்படி வந்தது? நான் கொடுத்தது தானே, என்னால் தானே அவருக்கு அத்தகைய ஒரு அனுபவம் வந்தது. அந்த அனுபவத்தை அவர் ஏற்றி பாடுறது, அவர் என்னத்தான் பாடுறார், என்ன புகழறது தான் அது அப்படின்னு பெருமாளே அதுக்கு பதில் சொல்கிறான். பெரிய திருமொழியிலே இதை பற்றியான ஒரு விளக்கம் கிடைக்கிறது, இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு. செங்கமலத்து அயன்னனைய மறையோர் காழி சீராம விண்ணகர் என் செங்கண் மாலை அங்கமலத்தடவயல் சூழ் ஆளி நாடன் அருள் மாறி அரட்ட முக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர் வேல் மங்கை வேந்தன் கொற்ற வேல் பரகாலன் களியன் சொன்ன சங்க முகத் தமிழ் மாலை பத்தும் வல்லார் தடங்கடல் சூழ் உலகுக்கு தலைவர் தாமே. அதனால திருமங்கை ஆழ்வாருடைய கைங்கரியத்தை பகவான் எவ்வளவு உகப்பா பெரிய பெருமாள் ஏற்றுக்கொண்டான் என்பதும், அவரை பற்றி யாராவது கோள் சொன்னால் அவர்கள்கிட்ட பெரிய பெருமாளுக்கு எத்தகைய ஒரு கோபம் வந்தது அப்படிங்கிறதும், ஆழ்வாருக்காக எவ்வளவு பரிந்து கொண்டு பகவான் பேசினான் அப்படிங்கிறதும் இந்த பாசுரத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. இந்த சம்பவம் காண்பிக்கிறது நமக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திகை மாதம் பெருமாள் உபயநாச்சிமாரோட திருமஞ்சனம் கண்டு அருளி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் திருமங்கி ஆழ்வார் தேவகானத்தினாலே திருநெடுந்தாண்டகம் பாடுறார். திருநெடுந்தாண்டகத்தை தேவகானத்தினால திருமங்கி ஆழ்வார் பாடுறதை கேட்டு பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்துடுத்தோம். அவ்வளவு சந்தோஷம் வந்த உடனே பெருமாளுக்கு தைல காப்புக்காக தைலம் சாத்தி வச்சிருக்கா இல்லையா, அது மீதி இருக்கு. உடனே பெருமாள் அர்ச்சக முகேன என்ன உத்தரவிடுறார் அப்படின்னா, நாம் உபயோகப்படுத்தின தைலம் மீதி இருக்கு இல்லையா, அது ஆழ்வாருடைய தொண்டையில தடவி விடும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னார், திருவிடர் தோஷமென்று தடவச் சொன்னார் அப்படின்னார். பாடி பாடி அவருக்கு பாவம் தொண்டை வலிக்க போகிறது. அப்படி திருநெடுந்தாண்டகத்தை தேவகானத்தில் ஆழ்வார் இசைக்கும் பொழுது பெருமாள் அப்படியே சொக்கி போயிட்டான், மயங்கி போயிட்டார். அதுக்கு மேலேயும் பெருமாளுக்கு கிருபை பண்ணணும்னு தோணித்து என்ன பண்ணலாம்னு பார்த்தார். ஆழ்வாரையே பார்த்து கேட்கிறார், நாம அவருக்கு ஏதாவது கொடுக்கறத விட அவருக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்குமே, அந்த ஆசை என்ன அப்படின்னு கேட்டு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கிறார். ஆழ்வார் நாம் உமக்கு என் செய்ய வேண்டும் அப்படின்னு பெருமாள் கேட்க, இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஆழ்வார் சொல்றார், மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியிலே அத்தியன உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடந்துன்னு இருக்கு. வேத அத்தியன உற்சவம். எல்லாரும் வேதம் சொல்லுவா இல்லையா, அந்த சமயத்திலே ஷடகோபன் அருளிய திருவாய் மொழியையும் வேதங்களுடனே சேர்ந்து கேட்டருளி, வடமொழியில் இருக்கக்கூடிய வேதத்திற்கு எத்தகைய ஒரு ஏற்றத்தை நீர் கொடுக்கிறீரோ அதற்கு நிகரானது ஒரு ஏற்றத்தை அதற்கு தரணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். இன்னைக்கு எஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படிங்கிற வேதங்களுக்கு வேதம்ங்கிற சப்தத்திற்கே அறிவு அப்படின்னு சொல்லிட்டேன். அத்தகைய வேதத்திற்கு பெருமாள் எத்தகைய ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறாரோ அதே ஏற்றத்தை பெருமாள் எதற்கு கொடுக்கணும் அப்படின்னு விட்டா, ஆழ்வார் திருநகரில் அவதாரம் பண்ணின ஷடகோபன்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் பண்ணின திருவாய்மொழிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். பெருமாளும் தந்தோம் அப்படிங்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் என்ன ஆகிறதுன்னா, அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த அத்தியன உற்சவத்துக்காக ஆழ்வார் திருநகரிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஷடகோபன்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாரையும் மதுரகவி ஆழ்வாரையும் புறப்பாடு பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வருவார்கள். ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வந்து
அப்படி முதல் தரம் அப்படியா சடகோபனும் மதுரகவி ஆழ்வாரும் வரும்பொழுது அவர்கள் வராருங்கிற செய்தியை கேட்டுண்டு திருமங்கி ஆழ்வார் ஊர் எல்லையில் போய் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து அர்ச்சாவதார திருமேனியிலேயே பெரிய பெருமாளுடைய சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். பெரிய பெருமாள் ஷடகோபன்னு சொல்லக்கூடிய ஆழ்வாரை பார்த்து கட்டாட்சித்து அப்பொழுதுதான் முதல் முறையாக நம்மாழ்வார் அப்படிங்கிறார். அதிலிருந்து நம்மாழ்வாருங்கிற நாமம் அவருக்கு வந்தது. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியிலிருந்து மதுரகவி ஆழ்வார் திருவாய்மொழியை தொடங்கி தேவகானத்தில் அபிநயத்துடன் சேவிக்கிறார். 10 நாட்கள் வேதங்களோட உற்சவம் பூர்த்தியாகிறது. நம்மாழ்வார் அழகை மணவாளன் திருவடிகளை சேர்ந்ததை ஒரு அபிநயம் மாதிரி அனுசரித்து காட்டி ஆழ்வாரை அழைத்து பெருமாளை தன்னுடைய ஏக ஆசனத்தில் அமர்த்தி கொண்டு மாலை பிரசாதம் கஸ்தூரி திருமண்காப்பு எல்லாம் சாதித்து ஆழ்வாரை திருநகரிக்கு எழுந்திரலாம் அப்படின்னு விடை கொடுக்கிறார். அதனால திருமங்கி ஆழ்வாருக்கு பகவான் வரம் கொடுத்தபடி அவர் கேட்டுக்கொண்டபடி திருமங்கி ஆழ்வாருடைய காலத்திலிருந்து பிரதி வருடமும் தாமிரபரணி நதி தீரத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலிருந்து சடகோபன் நம்மாழ்வாருடைய அர்ச்சாவதார திருமேனியும் மதுரகவி ஆழ்வாருடைய அர்ச்சாவதார திருமேனியும் எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் சன்னதியில் இருந்து 10 நாட்கள் அங்கு எழுந்தருளி தேவகானத்தோட திருவாய்மொழி இசைக்கப்பட்டு அதற்கு அபிநயமும் செய்யப்பட்டு கடைசி நாளைக்கு 10வது நாள் வேத சாத்து முறையோட பூர்த்தியாகும் பொழுது பெருமாள் நம்மாழ்வாரை தன்னோட ஏக சிம்மாசனத்தில் எழுந்தருளை பண்ணி அந்த ஏக சிம்மாசனத்தில் பெருமாளுக்கு ஆழ்வாருக்கு மாலை பிரசாதம் கஸ்தூரி திருமண்காப்பெல்லாம் சாதித்து ஆழ்வாரை திருநகரிக்கு அனுப்பி வச்சார். இந்த உற்சவம் பிரதி வருடமும் நடந்துருந்தது. ஸ்ரீரங்கத்தில் பின்னாடி எப்படி கலகங்கள்லாம் வந்தது, கலகங்கள் வரும்பொழுது ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு 59 வருடங்கள் எங்கே போய் இருந்தார், திரும்பி எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறோம். அதற்கு முன்னாடியே நடுவில் 1 வருடம் ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் 1 வருஷம் இருந்திருக்கார். ஸ்ரீரங்கத்தில் பின்னாடி படையெடுப்புகள் அதிகமாகி கலகங்கள் எல்லாம் நடந்ததுனாலே அதற்கு பிறகு ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வாரையும் மதுரகவி ஆழ்வாரையும் எழுந்தருளி பண்ணி கொண்டு வரக்கூடிய உற்சவம் எப்படி மாறியது அப்படின்னா, அவர்கள் அங்கிருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு பதிலாக ராமானுஜருடைய காலத்தில் இன்றைக்கு ஸ்ரீரங்கத்திலுடைய கோவிலில் கருட மண்டபத்தில் தென்மேற்கு பகுதியில் நம்மாழ்வாருடைய அர்ச்சாவதார திருமேனியை பிரதிஷ்டை பண்ணினார் ராமானுஜர். ஒவ்வொரு வருடமும் அங்கிருந்து ஆழ்வாரை அழைத்து கொண்டு திரும்பி ஜாக்கிரதையாக ஊர் கொண்டு போய் சேர்க்கிறது கலக காலத்தில் படையெடுப்புகள் இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால சில காலம் அங்கிருந்து வந்து நடந்த ஒரு உற்சவம் எம்பெருமானருடைய காலத்தில் நம்மாழ்வார் சன்னதி இங்கேயே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுனால இங்கேயே நடக்க ஆரம்பித்தது. அழகா ஆழ்வார் திருமாலையில் சொல்கிறார், பெண்டிரால் சுகங்கள் ஒய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு ஊண்டிரா கிடக்கும் பொழுது உடலுக்கே கரைந்து நைந்து தன்றுழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டும் அமுது உண்ணா தொழும்பர் சோறுக்கு உகக்குமாறே. வாழ்வினுடைய ஒரு நிலையாமையை சொல்கிறார். முதல்ல யாருக்குமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியோ பகவானோ ஆத்மா அப்படிங்கிற சிந்தனையே இருக்கிறதில்ல. நீ யாரு அப்படின்னு கேட்டால் எல்லாரும் பெரும்பாலும் இந்த உடலை தான் நான் அப்படின்னு அபிமானிக்கிறோம். இங்கே பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உடலை தான் எல்லாரும் பிரதானமாக நாம்னு நினைக்கிறோம். என் கையில் ஒரு பொருள், இந்த புத்தகம் இருக்குது, இந்த புத்தகம் யாருடையது அப்படின்னு கேட்டால் இது என்னுடையது. புத்தகம் வேற, நான் வேற தனியாக இருக்கேன். ஆனால் அந்த கை யாருடையது அப்படின்னா என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது கை வேற நான் வேறையா இல்லை.
உள்ளுக்குள்ள அந்தர்யாமி இருந்துண்டு அந்த அந்தர்யாமி இது என்னுடைய கை, இது என்னுடைய கண்கள், இது என்னுடைய மூக்கு, இது என்னுடைய வாய், மொத்தத்தில் இது என்னுடைய உடல்னு அபிமானிக்கிறான். அதிலே தான் நம்முடைய சிந்தனை இருக்கு. பெரியதோரிடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது மனிதர்கள் எல்லாருக்கும் எதை பற்றி சதா சிந்தனை அப்படின்னுட்டா உடலை பற்றியே சிந்தனை இருக்கான். உடலை பற்றியே சிந்தனை இருந்து உடலை சாப்பிட்டு 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 கார்த்தால நான் டயத்துக்கு சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடணும், பகலில் சாப்பிடணும், உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், உடம்பு அழகாக இருக்கணும், உடம்பு இளமையாக இருக்கணும். வயசானதுக்கு பிறகே ஒரு கவலை வந்துடும், நமக்கு இவ்வளோ வயோதிகம் வந்துடுத்தே, வயோதிகம் வந்துடுத்து அப்படின்னா முதுமை வந்துடுத்து, முடியாமல் போக போகிறது, வியாதி வந்துட போகிறதுன்னு இருந்தாலும் கூட நம்முடைய இளமை நம்ம விட்டு போயிடுத்தே அப்படிங்கிற ஒரு கவலை வருமா. நம்ம இன்னும் சின்ன பையனாக இல்லையே, நம்மளை யாராவது தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டாலே வருத்தம் வந்துடும் நமக்கு. நம்ம இன்னும் அவ்வளோ வயசாகிடுது, அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு பற்றியா நம்மளை பார்த்து தாத்தாங்கிறான், மாமான்னு சொல்லக்கூடாதா, இல்லை அண்ணா வந்து சொல்லக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு கோபம் வந்துடும் இல்லையா. இங்கே சொல்கிறார், பிண்டிரால் சுகங்கள் வைப்பான் பெரியதோரிடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போதே உடலுக்கே கரைந்து நைந்து. ஒரு பெரியவர் ரொம்ப வருத்தமாக இருப்பாராம். ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கையில் என்ன முடியலைன்னா, நான் சின்ன வயசில் சாப்பிட்டா மாதிரி என்னால் இப்போ சாப்பிட முடியலை, இப்போலாம் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா, இப்போ சாப்பிட முடியலை, உடலுக்கே கரைந்து நைந்து. ஏன் இவர்கள் எல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். காரணம், இவர்களுக்கு அடியார்களுடைய சங்கம் கிடைக்கலை. தண்டுழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி, அந்த பகவானுடைய பெருமைகளை பாடி ஆடக்கூடாதா? உடல் 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 அப்படின்னு இந்த உடம்பை பற்றியே சதா சிந்தனையா. தொண்டு பூண்டு அமுது உண்ணாம். என்ன பண்ணு அப்படின்னார், சதா சர்வ காலமும் நாமகீர்த்தனம் பண்ணு. நாமகீர்த்தனம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பண்ணுறதுல ஆழ்வாருக்கு அபிப்பிராயம் இல்லை. வீதிகள் தோறும் துல்லாதார் அப்படின்னார் இல்லையா, வேத முதல்வனை பாடி. அதே மாதிரி இங்கே சொல்கிறார், தண்டுழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி. ஆடு பாடுங்கிறார். பெருமாளுக்கு சேவை பண்ணு, தொண்டு பண்ணு. பெருமாள் புறப்பாடாரா, ஸ்ரீபாதம் தாங்கியா, தூக்கு, தீவட்டி போடு, சாமரம் போடு. உன்னை எதுலேயும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாளா, பெருமாள் போகிற வீதியெல்லாம் சுத்தம் பண்ணு. ஸ்ரீபாதம் தாங்கிகள் பெருமாளை எழுந்தருளை பண்ணி கொண்டு வரும் பொழுது வெயிலாக இருக்கும் அப்படின்னுட்டா அந்த வீதிகள் எல்லாம் தண்ணீர் தெளித்து வை. பெருமாள் கூடவே போ. கோவிலில் பிரதட்சணம் பண்ணிட்டு வரியா, வரும்பொழுது ஒரு கொட்டாங்குச்சி கிடக்கா எடுத்து குப்பையில் போடு, நமக்கு என்னன்னு போகாதே. ஒரு பேப்பர் கிடக்கா போடு. ஏதாவது கோவிலில் யாராவது சுவற்றில் அசுத்தம் பண்ணி வச்சிருக்காளா, கொடுக்குற கோவிலில் மஞ்சள் காப்பையோ அதை தடவி வச்சிருக்காளா, அதை அலம்பி விடு. நம்முடைய கோவில் நம்முடைய பெருமாள்ங்கிற உனக்கு ஒரு அபிமானம் வேண்டாமா? அதனால் தொண்டு பூண்டு அமுது உண்ணா. நாம கீர்த்தனம் பண்ணாம, பகவானுடைய குணங்களையோ லீலைகளையோ சரித்திரங்களையோ பாடாம, பெருமாளுக்கு எந்த சேவையும் பண்ணாம, அமுது உண்ணா தொழும்பர் சோறுக்கு உகக்குமாரே. ஆனால் உடம்பு மட்டும் நன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கிறாளே. உடம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புன்னு ஒன்று வளர்ந்ததுன்னா அந்த உடம்புனுடைய பிரயோஜனம், நீ உடலை வளர்த்தையானால் உயிரை வளர்த்தையானால் அந்த உடலையும் உயிரையும் வளர்ப்பறதுக்கு ஒரே ஒரு பிரயோஜனம் என்னன்னார், நாம கீர்த்தனம் பண்ணி ஆடிப்பாடு, பெருமாளுக்கு சேவை பண்ணு. அப்படி இல்லைன்னா நீ சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்ங்கிறார். சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடலை வளர்க்குற இல்லையா, பூமிக்கு பாரம், அவ்வளவுதானே தவிர ஒரு பிரயோஜனமும் இல்லை. தண்டுழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுது உண்ணா தொழும்பர் சோறுகக்குமாரே. இப்போ எதுக்காகடா நீ வாழற? பஜனையும் பண்ணலை, கோவிலில் போய் ஆடி பாடி குதிக்கலை, பெருமாளுக்கு சேவையும் பண்ணலை அப்படின்னுட்டா நீ சாப்பிட்றதுக்காகத்தான் வாழறையே தவிர நீ வாழறதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறார் ஆழ்வார். அழைக்கின்ற